ஹாய் ஹலோ நான் டுடே நம்ம வந்துட்டு தேங்களோட வஞ்சத்தனை பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, அங்கே டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஃபோனை பார்த்துட்டே நடந்து போனால ஒரு பர்சன் மேலே கரெக்டாக இடிச்சிடுறீங்க. நீங்களும் யார்ட்ட அந்த பர்சனை பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமான பாய் ஒருத்தன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கான். நீங்களும் வந்துட்டு இவனை தான் இடிச்சோமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, தயாங் தான். தயாங்கும் உங்களை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி, தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். நீங்கள் அப்படியே அங்கே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தேங்க பார்த்ததுமே வந்துட்டு க்ரஷ் வந்துருச்சு. நீங்களும் நடந்து அப்படியே உங்கள் காலேஜ்க்கு போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி. இப்போ தான் நீங்கள் நியூவாக காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர். ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ போய் கிளாஸ்லாம் உட்காந்தா யார் கூட பேசுனே தெரியாமல் நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க தனியாக. அப்போ யாரோ வந்துட்டு ஒய் ஒயன் அப்படின்னு யாரும் உங்களை கூப்பிடுற மாதிரி கேட்குது. நீங்களும் வந்துட்டு யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்களும் வந்துட்டு ஏய் ஜூடா, நீ என்ன பண்ணுறீங்க? காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? இல்லை ஆனால் நீ வேறு காலேஜ்னு சொன்ன. அதுவா, சும்மா உன்னை வெறுப்பற்றி பார்க்கறதுக்காக சொன்னேன். நானும் இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கேன். அடி பாவி, சரி ஏதோ விட, நம்ம ஃபர்ஸ்ட்டு கேன்டீனுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை கேன்டீனுக்கு கூப்பிட்டு போகிறா. வந்ததும் வராததுமா கேன்டீனுக்கு தான் போகணுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்களும் ஜூடாவும் அப்படியே வந்துட்டு கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜூடாவும் வந்துட்டு ஏய் ஒயன், நான் இங்கே வரும்போது எல்லாத்தையும் பார்த்தேன் தெரியுமா? பா என்ன எல்லோரும் ஃபேஷன் ஷோக்கு வர மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க காலேஜுக்கு. ஷோ ஜூடா, நீ ஸ்கூலில் இந்த மாதிரி இங்கேயும் இருக்காத. அங்கே தான் அப்படி வாழா இருந்தேன்னா இங்கேயும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது காலேஜ். ஏய் என்னடி காலேஜ்? காலேஜ்னாலே ஃபன் தான். லெட்ஸ் ஹாவ் அ ஃபன்யா. உன்னையெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடி. சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன சொன்னால் தானே தெரியும். ஆக்சுவலாக நான் டுடே வந்துட்டு ஒரு பையன் மேலே இடிச்சிட்டேன் தெரியுமா? பட் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான். ஏ ஒயன், பார்த்தியா, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ ஏன் உன் வாயால் சொல்லி நான் கேட்குறேன் தெரியுமா? ஐயோ நான் அப்படி சொல்லலை, ஆனாலும் ஒரு மாதிரி அழகாக தான் இருந்தான் அப்படின்னு நீங்கள் ஜூடா கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தேங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் வரான். நீங்களும் ஜூடாவை பார்த்து ஏய் ஜூடா, நான் மார்னிங் இடிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் இங்கே தாண்டி வரான். அப்படியா, எங்கே? இங்கே பாரு, எனக்கு ஆப்போசிட்டில். இப்போ ஜூடாவும் திரும்பி பார்க்குறா. இவனா? பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்கான். என்னடி இப்படி சொல்கிற? எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இப்படி சொல்கிற? ஆனால் நீ இது வரைக்கும் யாரை பார்த்து இப்படிலாம் சொன்னதே கிடையாது தெரியுமா? அது வந்து ஜூடா, என்னடி நீ இப்படி பேசுகிறத பார்த்தா வெறும் க்ரஷ் இல்லைன்னு தெரியுது. அது வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏய் இங்கே பாரு வாயேன், மரியாதையாக சொல்லிடு. எனக்கு என்னமோ நீயும் அவனும் லவ் பண்ணுற மாதிரி தோணுது. ஏய் எங்கே பாரு, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அவனும் லவ்லாம் பண்ண கிடையாது. நான் இன்றைக்கி தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஆனால் அவன் இந்த காலேஜ் தானே எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்ச மட்டும் என்ன கிளிக்க போகிறீங்க நீங்கள்? இப்போ கன்ஃபார்ம் நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்க கரெக்டாக? அப்படியெல்லாம் இல்லைடி, நீ பேசாமல் இரு. ஓஹோ, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜூடாவும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க பேசிகிட்டே. அப்போ ஆப்போசிட்டில் தான் தேங்க வந்து நடந்து வந்துட்டுருப்பான். ஏய் இங்கே பாருடி, உன் ஆள் வரான். ஆமாம் வரான். ஓஹோ, மேடம்க்கு ஷையெல்லாம் ஆகுது அவனை சொன்னான். ஜூடா, நீ எனக்கு கலாய்க்காமல் இருக்கவே மாட்டியா? ஸ்கூலில் தான் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு நினச்சேன், காலேஜில் கூட வந்து டார்ச்சர் பண்ணுறியா? அஃப்கோர்ஸ் நான் அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கேன், அதுதான் நல்லா தெரியுதே. சரி இரு, அவனை சும்மா வெறுப்பேற்றி பார்க்கலாம். ஏய் என்ன பண்ண போகிற? இங்கே பாருடா, தேவையில்லாமல் எதுக்கு நமக்கு வம்பு, பேசாமல் நம்ம போயிடலாம் வா, நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தேங்க மேலே கரெக்டாக தள்ளி விட்டுறா. நீங்கள் போய் அவன் மேலே விழுந்துடுறீங்க. அடிப்பா இப்படி பண்ணிட்டேடி. அத்தை சாரி தேங்க. நீங்களும் அப்படியே தேங்க பார்த்துட்டு சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன். ஏய் நீ தானே என்னை மார்னிங் கூட இடிச்ச. ஐயோ என்ன கண்டுபிடிச்சிட்டானா, என்ன சொல்கிறது போ. ஆமாம். ஓ அம்மா, என்ன மார்னிங்லேருந்து எல்லாத்தையும் இடிச்சிட்டே இருக்க? அப்படியெல்லாம் இல்லை. ஓ சரி,
அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போயிடுறான். நீங்களும் வந்துட்டு ஜூடா கிட்டே போயிட்டு, அடி எனக்குன்னே வருவியாடி? நானும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலான்னு பார்த்தா விடமாட்டிய போலையே. சே, அப்படிலாம் உன்னை நான் நல்லா இருக்க விட மாட்டேன். நான் உன் கூட இருக்க வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆமாம், உன்னெல்லாம் வச்சுட்டு வா ஜூடா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜூடாவை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு ஈவினிங் போல் அப்படி ஜூடா கூட நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பைக் வருது, செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ ஜூடாவும் வந்துட்டு, அறிவு கட்டவனே, கண்ணு தெரியாதா உனக்கு? கண்ணை என்ன தலையில வச்சுட்டு வந்துட்டுருக்க? முன்னாடி நடந்து வந்து தெரியாதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஜூடாவை கத்த ஆரம்பிச்சிடா. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த பாய் ஹெல்மெட்டை கழட்டுறான். நீங்கள் ஜூடா 2 பேருமே ஷாக் ஆகிடுறீங்க. அப்போ அந்த பாயும் வந்துட்டு, என்ன அடையாளம் தெரியல டி? அப்போ நீங்களும் வந்துட்டு, டுஹா நீ என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேனாவா? காலேஜ் போகலான்னு வந்தேன், ஆனால் நான் வரதுக்குள்ளே காலேஜே இழுத்து மூடிட்டானுங்க. ஆக்சுவலாக டூஹா வந்துட்டு உங்கள் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட் கூட நீங்களும் ஒன்று நல்லா பேசிக்குவீங்க. என்ன ஜூடா, இப்போலாம் வாய் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு போல். நீ எப்போடா வந்த? அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். டூஹா என்ன ஆளே மாறிட்ட? பின்ன இருக்காதா ஒயன்? இன்னும் அவளை நினச்சிட்டே சுற்றுவேன்னு நினச்சியோ? அட பாவி, அவளை இன்னும் லவ் பண்ணுறேன்னு நான் நினச்சேனே. சேச்சா, நாங்கள் எல்லாம் எப்போவோ மாறிட்டோம். உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லவா? என்ன? நான் உன்னோட காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், பின்ன உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா? டீ, இவளும் என் கூட சேர்ந்து இப்போ தான் வந்த ஃபர்ஸ்ட் டேவே என்னை டிஸ்டர்ப் பண்ணா. நீயுமா? ஆமாம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் எங்களோட ஃபுல் டைம் ஒர்க்கு. போடா. ஆமாம், அவளை நீ பார்த்தியா? அதுக்கப்புறம் அவளை நான் எதுக்கு பார்க்கணும்? பார்த்தாலும் நல்லா மதிக்காத மாதிரி தான் போயிடுவேன். ஓ, அவ்வளோ ஈகோ வந்துருச்சு சாருக்கு. ஈகோ கிடையாது, ரிவெஞ்ச். டே ஏன்டா, அவள் என்னடா பண்ணுனா உனக்கு? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன்டி. ஸோ நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு தயாங்கோட கேங் வந்து அங்கே வராங்க. பட் நீங்கள் அதை நோட் பண்ணவே இல்லை. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு தயாங்க பார்த்து, என்ன மச்சான், உன்னை இடித்தவனோட ஆள் அங்கே யாரோ பையன் கூட பேசிகிட்டு இருக்கு போல. டேய், என் ஆள்லாம் கிடையாதுடா, பேசாமல் வாடா. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டேன். அப்புறம் மச்சான் காலைல இடித்ததோ அப்படியே வெக்கப்பட்டீங்க சார்? அது நானா வெக்கப்படலையே. ஓஹோ, சரிடா, வெக்கப்படலையா? பார்த்துக்கிறேன். அப்போ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக தேங்க நோட் பண்ணிடுறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்க்குறான், நீங்களும் வந்துட்டு தேங்க பார்க்குறீங்க. அப்போ டூஹாவும் வந்துட்டு அதை பார்த்துட்டு, ஒயன் மேடம் அங்கே என்ன பார்வை? ஒன்றும் இல்லையே, அந்த பையனை என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க? ஜஸ்ட்டு போனால் பார்த்தேன். அப்போ ஜூடாவும் வந்துட்டு, போய் சொல்கிறா, அப்படியெல்லாம் இல்லை, அது அவனோட ஆள். அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, இதில் வேறு நான் அவனோட ஆளுன்னு வேறு சொல்கிறியா? பேசாமல் இரு ஜூடா. ஓஹோ, அப்படி போகுதா கதை? பற்றியா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லாமல் லவ்வு. சரி, நான் லவ்வர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை, நாளைக்கு காலேஜில் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் இப்போ போயிட்டு வரேன், என்ன வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் அப்படியே காலேஜ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டூஹாவும் வந்துட்டு காலேஜ் கேட்டுக்குள்ளே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு டூஹாவை பார்த்து, சாரிடா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி, உன் கூட வருமே ஒரு ராட்சசி, எங்கே அவள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? ஓ அப்படியா, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டூஹாவும் பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக டூஹாவும் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுறான். நீங்களும் வந்துட்டு, என்னடாச்சு, எதுக்கு ஸ்டாப் ஆன? அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு டூஹாவோட எக்ஸ் நிற்கிறா. டூஹா என்ன மியா நிற்கிறா? ஆமாம், அவள் தான் நிற்கிறா. அவள் என்னடி இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்கா? எனக்கு மட்டும் என்ன டூஹா தெரியும். ஆனால் சரி, இத்தனைக்கும் அவன் நம்ம கிளாஸ் தானவா? உனக்கு எப்படி டூஹா தெரியும்? இங்கே இருக்க பசங்க சொன்னானுங்க. ஓ அப்படியா, சரி விடு டூஹா, பார்த்துக்கலாம். ஆமாண்டி, ஆனால்
இவளெல்லாம் பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தான் தோணுது. டூஹா அமைதியாக இரு, இதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டூஹாவும் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜூடாவும் வரா. ஏய் ஏன்னா என்னை விட்டுட்டு என்னமோ சீரியஸாக எங்கள் அப்பா வீட்டில் 10 ஏக்கரா நான் சும்மா இருக்கான், அதான் உன் பேரில் எழுதி வைக்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். டே கலாய்க்காத, மரியாதையாக சொல்ல, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? மியா இங்கே இருக்கா. எது பூனைக்குட்டியா? மியானா பூனைக்குட்டி தானே? பூனைக்குட்டி இல்லை, கழுத குட்டி. மியாடி என் எக்ஸு, அவள் இங்கே இருக்கா. அவளெல்லாம் பார்த்தா பூனை கூட செத்து போயிடும். டேய் அவளா? ஆனால் அவள் எப்படி இங்கே வந்தா? காலால் தான் வந்திருக்கா. டூஹா முதல்ல மொக்க காமெடி போடுறத நிறுத்து. பின்ன என்ன, அவள் எப்படிங்க வந்தானே எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவன் நம்ம கிளாஸ் தானவான். அப்படியா? ஐயோ பாவம் டூஹானி, ரொம்பவே பாவம். ஆமாம் ரொம்ப பாவம். போடி பேசாமல் வெறுப்பேற்றாமல். சரி சரி கோவப்படாதவா, நம்ம போய் கேன்டீன் போய் சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் கேன்டீன் போகிறீங்க. ஆக்சுவலாக மியா வந்துட்டு உங்களை நோட் பண்ணியிருக்கவே மாட்டா. ஸோ அவளும் வந்துட்டு ஆக்சுவலாக கேன்டீனில் தான் இருக்கா. நீங்களும் வந்துட்டு போய் உட்காறீங்க. கரெக்டாக மியாவுக்கு ஆப்போசிட்லேயே போய் உட்காந்துடுறீங்க. வேறு இடத்துல ப்ளேஸும் கிடையாது. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, இவன் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டூஹாவும் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் நல்லதாக சாப்பிட்லாமா? இங்கே என்ன உனக்கு சிக்கன் பிரியாணிடா போடுவாங்க, பேசாமல் என்ன இருக்கோ அதை ஆர்டர் பண்ணுடா. ஆமாம் உங்கள் அப்பா விட்டு காலேஜ் பார்த்தியா சிக்கன் பிரியாணி போட? டூஹா சரிடி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஆர்டர்லாம் கொடுக்குறான். ஸோ நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக எந்திரிக்கும் போது டூஹாவுக்கு ஆப்போசிட்டில் மியா வரா. அவள் அப்படி டூஹாவை மறைக்கிறா. டூஹாவும் வந்துட்டு மியா பயங்கரமாக மறைச்சிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு டூஹாவை பார்த்து, டூஹா இப்போ எதுக்கு அவளை பார்த்து மறைச்சிட்ருக்கு, நீ வா. அவள் மறைச்சானா நானும் மறைப்பேன், என்ன அவளுக்கு மட்டும்தான் அப்படிலாம் பண்ண தெரியும் நினச்சாலும் அவள். டூஹா அமைதியாக இரு, எதுக்கு வம்பு உனக்கு, பேசாமல் வாடா. அமைதியாக இருவோம், அவள் என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜூடாவை மாற்றி மாற்றி பார்த்துக்குறீங்க, என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மியாவும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, டூஹா என்ன? ஆனால் நான் நினச்சேன்டா திருந்திருப்ப அப்படின்னு, ஆனால் நீ அப்படியே தான்டா இருக்க. இவங்க 2 பேர்த்த வச்சு நல்லா ஓட்டுற டூஹா. இங்கே பாருமியா, உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பேசுகிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு பேசு, புரியுதா? அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன மாதிரி நான் உனக்கு கேவலமானவன கிடையாது. அப்படியா டூஹா? ஆனால் இப்படி டூஹா இப்படி பச்சையாக போய் சொல்கிற நீ? இப்படி 2 பேர்த்தையும் வச்சு அதுவும் நான் லவ் பண்ணும்போதே என்கிட்டையும் வந்து சொன்னல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அப்போ நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல, அவனுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி எனக்கு கொடுக்க மாட்டேல? ஆமாண்டி, இப்போ கொடுக்க முடியாதுடி. இப்போ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே பாரு, 1000 தான் இருந்தாலும் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துட்டேன். உன்னோட கேரக்டரை பார்த்து எனக்கு இன்னும் முழுசாலாம் தெரியாது, அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சத்தியமாக நான் நினைக்கல மியா நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு. அப்படியா? நான் என்ன கேவலமாக இருந்தேன்? இல்லை, சொந்த பாய் ஃப்ரெண்டே இப்படி சந்தேகப்படுறல, அதுதான். இவ்வளோ அசிங்கமான ஒரு டிசிஷனில் நீ எடுப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலடி. நல்ல வேலை நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன். இல்லைனா ஃப்யூச்சரில் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஒரு பொண்ணு கூட பேசினா கூட ஓடி போயிடுவானா, இல்லை இவன் இழுத்துட்டு எங்காவது போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குற ஆள். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், உங்கள் அப்பா உன்னை பெத்தானா இல்லை செஞ்சானா? இங்கே பாரு டூஹா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏதாக இருந்தாலும் நீயும் நானும் மட்டும்தான் பேசணும். என் தேவையில்லாமல் என் டேடியை பற்றி இழுக்கிற வேலைலாம் வச்சுக்காத. ஓஹோ சரிம்மா, உங்கள் டேடியை நான் இழுக்கல. இப்போது எதுக்கு நீ இந்த காலேஜில் வந்து சேர்ந்த? என்னை பார்க்குறதுக்கா? உன்னை பார்க்கணுன்றதுக்காகலாம் நான் உன்னை இந்த காலேஜில் வந்து சேரல. எனக்கு இந்த காலேஜில் சேரணும்னு தோணுச்சு, நான் சேர்ந்தேன். உடனே யார்டா பாப்பா? இப்படி 2 கேர்ள்ஸை கூட வச்சுட்டு லவ்வர்னு ஒருத்தி இருக்கா, எக்ஸுன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரியிற பார்த்தியா? நியாயப்படி பார்த்தா நீ தான் அந்த காலேஜை விட்டு வெளியே போகணும், நான் கிடையாது. என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க? உனக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு நினச்சியா?
இங்கே பாருமியா, நான்லாம் திருப்பி பேசினேன்னா நீ தாங்க மாட்டேன், போயிடு பேசாமல். ஓ அப்படியா டூஹா? உனக்கு இல்லை புரியல. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் டூஹா, அது ஏதாச்சும் கொஞ்சமாவது மறைச்சியா? அன்றைக்கி நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கணுன்னு ஒரு டிசிஷன்லேயே கிடையாது. ஆனால் நீ தான் என்னை பிரேக்கப் பண்ண வச்சுட்டு டூஹா. நான் எவ்வளோ கெஞ்சினேன் உன்கிட்ட, போகாத ப்ளீஸ் என் கூடயே இருன்னு. ஆனால் நீ என்ன தெரிய சொன்னா, அவங்க தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனல நீ. இப்போ சொல்கிற டூஹா, உனக்கும் எனக்கும் இருந்தது எப்போவோ முடிஞ்சு போச்சு. ஏய் இங்கே பாருமியா, நான் அதை தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். உன் கூட பேசணும், உன் கூட பழகணும்னா எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. 6 கிலோ கோதுமை மாவை எடுத்து உன் மூஞ்சில் அப்பிட்டு வந்த மாதிரி உன் ஃபேஸ் இருக்குது. உன்னை போய் நான் லவ் பண்ணியிருக்கேன். என்னை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. இப்போ சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. நீ என்னடி நான் அவாய்ட் பண்ணுறது? நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். நீ எனக்கு தேவையே இல்லை, உன்னால் எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. சரியா? இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினா தப்பாக பேசிடுவேன், போயிடு பேசாமல். டூஹா, நீ இதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க? நீ சும்மா இருவாயன். இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறவளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கேவலமாக பதிலடி கொடுக்கணும். இவளுக்கெல்லாம் இதை விட மோசமாக திட்டி இருக்கணும். காலேஜுன்னு பார்த்து விட்டுட்டேன், இன்னொரு தடவை பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான். அப்போ ஜூடாவும் வந்துட்டு டூஹாவை பார்த்து, எதுக்கு டூஹா இப்படிலாம் பேசினா? பின்ன பேசாமல் உட்காந்து அவள் பேசுறது எல்லாத்தையும் கேட்டிருக்க சொல்கிறியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் கம்பேர் பண்ணி பேசுகிறா, பார்த்துக்கிறேன். ஆனால் டூஹா, நீ அமைதியாக இருடி. நீ எதுவும் பேச தெரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கனால தான் அவங்க எல்லாம் உன்னை வச்சு கலாச்சிட்ருக்காங்க, பார்த்துக்கிறேன். சரி விடு டூஹா, எதுக்கு இப்படி கோவப்படுற? எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம், விடு. சரி சரிவா, நம்ம கிளாஸ் டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா மியாவும் வந்துட்டு உங்கள் கிளாஸ் தானே, அவள் அப்படியே டூஹாவே உங்களையும் மறைச்சி பார்த்துட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு அப்படியே டூஹாவை பார்க்குறீங்க, எல்லாமே நம்மளால தானே ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு தயங்கும் வரான். நீங்கள் அப்படியே தயங்க பார்த்து தான் அவனுமே பார்த்துட்ருக்கீங்க. அதை ஜூடா டூஹா எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து, என்னடி உன் சைட் அடிக்கிறியோ? ஒச்சோ டூஹா, அப்படிலாம் கிடையாது. ஓஹோ சரி சரி சரி, நீ சைட் அடி, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் அவங்களோட காலேஜில் ஒரு 3 months கிட்ட நீங்கள் போயிடுது. நீங்கள் இது வரைக்கும் தயங்கிட்ட பேசினது கூட இல்லை அவ்வளோவா. நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு சைட் அடிக்கிறதோடு விட்டுடுறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை நல்லா வச்சு கலாய்ப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஸரும் வந்து உங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவரும் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாம் டூர் போக போகிறோம் அப்படின்னு சொன்ன எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வச்சு கிளாஸ் எடுப்பேன். அந்த வீக் தான் போவோம். அது வரைக்கும் யாரும் அந்த டூரை பற்றி பிளான் போட்டு பெருசாலாம் பிளான் போடாதீங்க. அவ்வளோ பெருசாலாம் நாங்கள் டூர்லாம் கூப்பிட்டு போக மாட்டோம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் வந்துட்டு இவனுங்க என்னடா பைத்தியமாடி வளரிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு தான் தோணுது. அவரும் வந்துட்டு டூருக்கானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அப்படியே ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஒரு 8 o'clock போல் உங்களுக்கும் வந்துட்டு ஜோடா கால் பண்ணுறா. நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு ஜோடா. எங்கே பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், தயாங்க எப்படி உஷார் பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? நம்ம ட்ரிப் போகிறோம்ல, ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு தயாங் தனியாக தான் இருப்பான். தனியாக இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அப்போ நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் சொல்கிறத நல்லா மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு உங்களுக்கு நிறையா டிப்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 1 week ஸ்கிப் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு நீங்களும் வந்து ட்ரிப் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு காலேஜ்க்கு போகிறீங்க. பார்த்தா தயாங் செம்ம ஹேண்ட்ஸமாக அங்கே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜூடாவும் வந்துட்டு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மறக்காமல் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. அவளை ப்ரப்போஸ் பண்ணாமல் ட்ரிப்பில் திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு ஜூடாவும் வந்து பஸ்ஸில் ஏறிடுறா. நீங்களும் வந்துட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க. பார்த்தா வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக தான் ஏறியிருப்பீங்க. தயாங் பக்கத்தில் தான் சீட் காலியாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே குஷியாகிடுது. ஸோ உங்கள் ப்ரொஃபஸரும் வந்துட்டு தயாங் பக்கத்தில் போய் உட்கார சொல்கிறாங்க. தயாங் அப்படியே முடிச்சிட்ருக்கான், இவளை இக்ரா பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்களும் போயிட்டு உட்காடுறீங்க. ஜூடாவும் வந்துட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நீங்களும் வந்துட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரே குஷியாக இருக்குது தயாங் பக்கத்தில் உட்காந்தது. ஆனால் அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. பக்கத்தில் நான் ஒருத்தையும் உட்காந்துருக்கேன், கண்டுக்கிறானா பாரு. சே, இப்போ பாரு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான், கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சத்தமாகவே சொல்லிடுறீங்க. தயாங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து நீ இப்போ ஏதாவது சொன்னியா? ஐயோ கேட்டுருச்சோ? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த பிளேஸை ரீச் ஆகிடுறீங்க. ஸோ உங்களுக்கு 2 days ட்ரிப்பு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி பார்க்குறீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது. அப்போ உங்கள் ப்ரொஃபஸரும் வந்துட்டு எல்லோரும் இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த டிப். அது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க, புரியுதா? அக்ரிகல்ச்சர் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே எல்லோரும் உங்களோட ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்களுக்கும் ஜூடாவுக்கும் சேம் ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு ஜூடாவை பார்த்து, ஏய் ஜூடா, அவன் ஒன்றுமே பேச மாட்டான், என்னை கண்டுக்க கூட மாட்டான்டி. அவன் கண்டுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ தான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும். என்னடி பண்ணுறது? எனக்கு அவன் கூட இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியலை. என்னமோ பண்ணிட்டு போ, உன் ப்ராப்ளம் உனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூடா வந்துட்டு போயிடுறான். ஃப்ரெண்டு இப்படி ஹெல்ப் கூட பண்ணாமல் போகிறாளே இவ, ஐயோ கடவுளே, அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க தனியாக. அது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் வந்துட்டு அப்படியே அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா மியாவுத்த அவங்க ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நீங்களும் அதை பார்த்துட்டு, டே டூஃபான், என்னடா உன் எக்ஸும் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க, அவகிட்ட அவகிட்ட பேசுகிறா, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? டீ, எனக்கு அவ்வளோ பார்த்தாலே பிடிக்கலடா, அவன் என்ன சிரித்து சிரித்து வேறு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்களும் பார்க்கும்போது கரெக்டாக தேங்க உங்களை மாதிரி ஒரு மாதிரி முறைக்கிறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்து, இப்போ இவன் எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறான், இவன் போய் என்ன சொல்லி வச்சா? ஓ கடவுளே, சரி வீடு என் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூஹாவும் சொல்கிறான். ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்துட்டு இன்றைக்கி எப்படியோ ஒரு பிளானில் தான் வந்திருப்பீங்க, தேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பீச் சைடு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தேங்க நின்றுட்டுருக்கான். இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க பார்க்க போகிறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு தேங்க பார்க்க போயிட்டு, தேங் என்ன வேணும்? என்ன இந்த பிளேஸில் தனியாக நின்றுட்டுருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? அவங்க எங்கே போனால் உனக்கு என்ன? என்னாச்சு தேங்? ஒன்றும் ஆகலை. இப்போ உனக்கு என்ன வேணும்? அது வந்து தேங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்களும் வந்துட்டு தேங்க பார்த்து, அது தேங், நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல? மாட்டேன், சொல்லு, எனக்கு சீக்கிரம் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தேங், ஐ லவ் யூ தேங். என்ன? ஐ லவ் யூ. என்ன வயன், என்ன நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் தேங். அது வந்து சொல்லு தேங், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு? அது வந்து வயன், சொல்லு தேங், என்னாச்சு? என்ன பிடிக்கலையா? வயன், அது வந்துட்டு, ஐயோ வயன், எனக்கு டிசர்வ் கிடையாது வயன். தேங், என்ன? நீ எனக்கு டிசர்வ்டு இல்லை. ஏன் தேங்? பட் ரீசன்? உனக்கு ரீசன் கண்டிப்பாக வேணுமா? இல்லை பிடிக்கலன்றதுக்கு ரீசன் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவா? மியா என்கிட்ட பேசினான். நீ வந்துட்டு டூஹா உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன் கூட ரொம்ப
ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்க போல். அதனால தான் டுஹாக்கும் மியாவுக்கும் பிரேக்கப் ஆச்சு. நீ தான் அடுத்தவங்க லைஃப்பில் தலையிட்டு ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணுற அப்படின்லாம் அவ சொன்னான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. இது செட்டும் ஆகாது, விட்ரு. அவ சொன்னான்னு நீ நம்புறியா? நான் நம்பி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு உன்னை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாது. அவள் சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், நீ என்ன அன்றைக்கி இடித்ததெல்லாம் அது எப்படி ஒரே பர்சனை 2 தடவை இடிக்க முடியும்? அவங்க அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. இங்கே பாரு, அது எப்படி நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. பட் எனக்கு உன் மேலே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. விட்டுருவாயன், இது செட் ஆகாது. சீரியஸாக தான் சொல்கிறியா? சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓ சரி தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே அந்த அவ்வளோ எமோஷ்னலி கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஜூடாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னாச்சு ஓயன்? ஜூடா ஓயன் எதுக்கு அழுகிற? நான் சொன்னேன்ல அப்போவே நான் தான் அவனுக்கு டிசர்வ்டெல்லாம் கிடையாதுன்னு. இப்போ அவன் வாயால் சொல்லிட்டான் தெரியுமா? ஏய் அவன் என்னடி சொன்னான்? நான் அவனுக்கு டிசர்வ்டு இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இது லவ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் தான் போல ஜூடா. நான் தான் அதை லவ்னு எடுத்துக்கிட்டேன் ஜூடா. சீரியஸாக அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் தான் தேவையில்லாமல் அவனை லவ் பண்ணி இப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் உனக்கு சுத்தமாக டிசர்வ்டே இல்லை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜூடா. யாருக்குமே என்ன பிடிக்கல. என்னால் தானே எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வருது. ஏய் ஒயன் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, எதுக்கு முதல்ல அழுகிறேன்? இங்கே பாரு, அவன் கிடக்குறான், அவன் பேச்செலாம் நீ விட்டுரு. நீ தயவுக்கு 100% டிசர்வ் தான். ஆனால் அதை அவன் தான் புரிஞ்சுக்கல. ஒரு நாள் புரிஞ்சுக்குவான், அப்போ கண்டிப்பாக உன்கிட்ட வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லை ஜூடா, நான் உனக்கு டிசர்வ்டு கிடையாது. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாமல் இப்போ நானும் ஹர்ட் ஆகி அவனையும் ஹர்ட் பண்ணிட்டேன். பேசாமல் நான் அவனை ஜஸ்ட் சைட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு போயிருப்பேன். தேவையில்லாமல் அதை லவ்னு நானே எடுத்துக்கிட்டு இப்போ நானும் ஹர்ட் ஆகி அவனும் ஹர்ட் ஆகி இப்போ நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஆனால் ஏன்னு தெரியல, என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியலை. என்னால் முடியலை. அவன் எனக்கு வேணும்னு தோணுது. பட் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் நான் ஏன் அவனுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லை. ப்ளீஸ் ஜூடா, அவனை பற்றி என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயங்கரமாக அழுகிறீங்க. எங்கள் ஜூடாக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவளும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஐம் சாரி, என்னால் தானே இவ்வளோ ப்ராப்ளம். நான் தானே தேவையில்லாமல் போய் ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன். நான் அதெல்லாம் சொல்லாமல் இந்த பிளான்லாம் கொடுக்காம இருந்தால் நீ இப்படி ஹர்ட் ஆகிருக்க மாட்டாள? இல்லை, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது ஜூடா. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நடக்க போகுது, அது இன்றைக்கே நடந்துருச்சு. ஆனால் சீரியஸான அவனுக்கு டிசர்வ்டு இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு நீங்களும் பயங்கரமாக அழுகிறீங்க. எங்கள் ஜூடாக்கெலாம் மனசே கேட்கல, என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டாக டூஹாவும் வந்துட்டு வரான். ஏய் ஒயன் என்னாச்சு, ஏன் அழுகிற? அது ஒன்றும் இல்லை டூஹா, நீ போ. ஏய் எங்கே பாரு, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ நார்மலாக இல்லை. டூஹா நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, போ. இங்கே பாரு வாயன், நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? டூஹா ப்ளீஸ் டூஹா, எனக்கு கம்பல் பண்ணாத, நீ போ. ஓ என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு அவ்வளோ சீக்ரெட்ஸ்லாம் வந்துருச்சுல? சரி பார்த்துக்கிறேன். டூஹா புரிஞ்சுக்கோ, நான் தான் சொல்கிறேன்ல, போனேன். ஐயா அகைன் இப்படி கேட்டுகிட்டே இருக்கேன். ஏய் என்னடி ஆச்சு,
எதுக்கு இப்படி அழுகுற? ப்ளீஸ் டூஹா போயிடு, எனக்கு யாரும் வேண்டாம், ப்ளீஸ் போயிடுங்க 2 பேரும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து ரூமில் அழுதுட்ருக்கீங்க. இப்படியே வந்துட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் முடியுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப சேடாக தான் போகிறீங்க. நீங்களும் போயிட்டு வீட்டில் உட்காந்து, நான் யாருக்குமே டிசர்ட் இல்லைல்ல, அவனை அவ்வளோ லவ் பண்ணினேன், எனக்கே தெரியல நான் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு. அவன் என்னை வேணான்னு சொன்னதும் எனக்கே அப்படி வலிச்சது. நான் அப்போ அவனை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேனா? அந்தளவு லவ் வச்சு கூட ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான். என்ன ஆச்சு அவனுக்கு? ஏன் இப்படியெல்லாம் இருக்கா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் அப்படி காலேஜ் போகிறீங்க. உங்கள் ஃபேஸே அவ்வளோ டல்லாக இருக்குது. அங்கே டூஹாக்கும் ஜூடாக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. அவங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தயாங்கும் மியாவும் நின்று பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிட்டீங்க. அதுவும் வந்துட்டு தயாங்கும் வந்து மியாவோட ஹேண்ட்ஸை பிடிச்செல்லாம் பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான், மனசே உடஞ்சி போச்சு. அப்போ டூஹாவும் வந்துட்டு அதை பார்த்துட்றான். அவனும் வந்துட்டு அப்படியே மியாவை பார்த்து முறைக்கிறான். அப்போ மியாவும் வந்துட்டு தயாங்க பார்த்து, பார்த்தியா தயாங், நான் தான் சொன்னேன்ல டூஹா எவ்வளோ மோசமானவனு. இப்போ பார்த்தியா, நான் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கூட அப்படி முறைக்கிறான். எல்லாம் என் தலையெடுத்து தயாங். முன்னாடியே ஒரு நல்ல டிசர்வ்டான பர்சனாக நான் லவ் பண்ணியிருக்கணும், தேவையில்லாமல் டூஹா பின்னாடி சுற்றி. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா டூஹா ஒயின் கூட இருப்பான்னு. என்ன சொல்கிற நீ? டூஹா ஒயின் கூட இருந்தானா? ஆமாம், அவங்க 2 பேரும் எனக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ வரைக்கும் அவங்க 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் என்கிட்ட சொல்லிவிட்டு லவ் பண்ணி என்னை பிரேக்கப் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அவ்வளோ வலிச்சிருக்காது. இப்படி சொல்லாமல் இவ்வளோ அசிங்கமாக பண்ணியிருக்கான். சே, நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? மியா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானவா? ஆமாம். ஓ, ஆனால் தயம், நீ அப்படி கிடையாது தயம். நீ ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? இப்போ கூட பாரு, நான் உன்கிட்ட எவ்வளோ பேசுகிறேன், நீ அதெல்லாம் சலிக்காமல் கேட்குற. ஆனால் அந்த டூஹா அப்படி கிடையாது. இதுக்கிட்ட இப்படி வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு தான் கேட்பானே தவிர நான் என்ன பேசுகிறேன்னு கூட சரியாக கவனிக்க மாட்டான். முன்னாடியே நான் அவளை லவ் பண்ணியிருக்கலாம்ல தயம் அப்படின்னு அவள் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. உங்களுக்கு அவள் சொல்கிறது நல்லாவே கேட்குது. இங்கே டூஹாவுக்கு செம்ம காண்டாயிட்ருக்கான் அவள் பேசுறதெல்லாம் கேட்டு. அப்போ டூஹாவும் வந்துட்டு, இங்கே பாருமியா, நீ உண்மையாலுமே வளவலன்னு தான் பேசுகிற. எனக்கு மட்டும் இல்லை, அது ஊருக்கே நல்லா தெரியும். என்னமோ அவன் தலைவிதியான்னு கேட்டுட்ருக்கான். ஆனால் என்னாலலாம் அப்படி கேட்காமலாம் இருக்க முடியாது. உண்மையாலுமே நீ ரொம்ப அதிகமாக தானடி பேசுகிற. சத்தம் வாங்க அதில் சங்குதுற மாதிரி ஊதிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். அவன் அப்படி கேட்குறான்னா அவனுக்கு தலையெழுத்து. எனக்கு என்னப்பா, நான்லாம் தப்பிச்சிட்டேன். இனிமே என்னை பற்றி இழுக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அப்புறம் நான் உன்னை பற்றி வேறு மாதிரி பேச வேண்டியது வரும். புரியுதா? அன்றைக்கி சொன்னது தான். இது செகண்ட் டைம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்க மாட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்கிறான். தாங்க வந்துட்டு, டூஹா இங்கே பாரு, எதாக இருந்தாலும் வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பேசு. ஓ வாடா தயம், நீயா? பரவாயில்ல. என்ன அவனோட கரண்ட் லவ்வரா? நீயும் பாருடா, ஜஸ்ட்டு டெம்ப்ரவரி தான், பெர்மனெண்ட்லாம் கிடையவே கிடையாது. என்னையும் இப்படி தான் பேசி மயக்கினான் அவளோட போன எக்ஸை வச்சு. இப்போ நான் அவளுக்கு எக்ஸ் ஆகிட்டேன், அவன் என்னை வச்சு பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோதான். அவளெல்லாம் நம்பாதடா, ஒரு நாள் அவளை பற்றி உனக்கு புரியும், அப்போ சொல்லுவேன். ஆனால் ஒய்யனை விட அவன் எந்த விதத்தில் டிசர்வ்டுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் ஏன் புரிஞ்சுக்குவல, அப்போ பார்த்துக்கிறேன்டா அவனை அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு டூஹா, அவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், கொஞ்சம் பார்த்து பேசு. அவளை பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு தானே உன்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். டூஹா அமைதியாக எதுக்கு தேவையில்லாமல்? நீ விடு ஒயன், நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னது தான். இவெல்லாம் ஒரு ஆள், இவன் போயிட்டான்லாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கையா? உனக்கு இவனை விட பெட்டரான ஒருத்தனை கண்டிப்பாக நானே தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வா
அப்படின்னு சொல்லிட்டு டூஹாவும் வந்துட்டு அவங்கள இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போகுது. இப்போது தயங்கம் வந்துட்டு நீங்களும் சும்மா தான் வந்து ஒரு ரோட் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தயங்கம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு ரோடை க்ராஸ் பண்ணி தயங்கிட்ட போகிறீங்க. அவனும் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன வேணும்? தயம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் தயம்? உனக்கு முன்னாடியே மியாவை பிடிச்சி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு அப்போவே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட. ஏன் தயம் சொல்லலை? நான் உனக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியும் தயம், நான் எந்த விதத்துலையும் யாருக்கும் டிசர்வ்ட் ஆக மாட்டேன்னு. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆனால் நீயும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நீ மியா கூட அப்படி கையை பிடிச்சி பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுக்கு செத்துட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் ஜஸ்ட் அவன் மேலே ஒரு க்ரஷ் தான் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்கிட்ட நீ அப்படி சொன்னல, நான் உனக்கு டிசர்வ்டு இல்லை அப்படின்னு. அப்போ புரிஞ்சு தயம், நான் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன். ஆனால் என்னை விட எந்த அளவுக்கு மியா டிசர்வ்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கணும் தயம், அது எனக்கு போதும். இருந்தாலும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலை. நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நீ வேண்டான்னு தோணுது, ஆனால் உன்னை விடவும் முடியலை. நீ என்னை லவ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியல தயம். உனக்கு நல்ல லைஃப் இருக்கு, ஆனால் எனக்கு இல்லை போல். விடுத்தேன், சாரி, நான் உன்னை தெரியாமல் ஹர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கூட இப்படி பேசினது நான் உனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு தெரியும். ஆனால் கடைசியாக உங்ககிட்ட இப்படியாவது பேசலாமேன்னு தான். சாரி தயா, நான் உனக்கு டிசர்வ் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அவங்கள இடிச்சிருது. தாங்க வந்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு செகண்ட் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே மறந்துடும் போல், அந்தளவுக்கு இருக்குது. அவனும் வந்துட்டு உங்ககிட்ட ஓடி வரான். ஒயன் ஒயன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கடைசி அவனை இப்போ அதை பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கையில் உங்களோட ஹெட் ஃபேஸ் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ப்ளட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு தேங்காயோட சீக்ஸை பிடிச்சி லைட்டாக ரப் பண்ணுறீங்க. எங்கள் தேங்காய்ஸில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஏய் ஒயன் ஒயன், நீங்கள் பாருடி, உனக்கு ஒன்றும் ஆகாதீங்க பாரு. ஐ எம் நாட் டிசர்வ் ஃபார் யூ தயாங், பட் ஸ்டில் ஐ எம் லவ்விங் யூ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இங்கே அவ்வளோதான், தயாங்க்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. அவனும் வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. டூஹா, ஜூடா எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. உங்களோட பேரண்ட்ஸும். எங்கள் தயாங்கோட ஷர்ட்டில் அவ்வளோ ப்ளட் இருக்குது. அவன் அப்படியே ஸ்டில் அந்த ஷாக்லேயே உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜூடாவும் வந்துட்டு தயாங்க பார்த்து, தயாங் என்ன ஆச்சு அவளுக்கு? எப்படி இந்த ஆக்சிடெண்ட்டில் நடந்துச்சு? தெரியல ஜூடா, என்கிட்ட பேசிட்டு ரோட் கிராஸ் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெயினோடு சொல்கிறான். இந்த ஜூடாக்கும் எதுவுமே பேச தெரியல, அவளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டு அவ்வளோ நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிவியராகவே அடிபட்டிருக்கும். அப்போ டூஹாவும் வந்துட்டு தயாங்க பார்த்து, நான் அப்போவே சொன்னேன்லடா, அவனுக்கு டிசர்வ்டான பர்சன்னு கேட்டியா? இப்போ பார்த்தியா, இப்போ உனக்கு அவள் டிசர்வ்டாக இருந்தாலும் கூட உனக்கு அவள் கிடைக்க மாட்டான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காடா. இது லவ்வா இல்லை டிசர்வ்டான்றது பிரச்சனை இல்லை, வாழ்வா சாவா பிரச்சனை இப்போ அவளுக்கு. அது எப்படிடா தயம்? எனக்கு சத்தியமாக புரியலடா
இந்த அளவுக்கு அவள் ஹர்ட் ஆவான்னு அப்படின்னு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு டாக்டரும் வந்துட்டு வராங்க. அவங்களும் வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸை பார்த்து, நீங்கள் தான் என்னோடய பேரண்ட்ஸா? ஆமாம் நான் தான். அவங்களுக்கு கொஞ்சம் சிவியராக அடிபட்டிருக்கு. பட் இப்போ அவங்க கொஞ்சம் ஓகே தான். பட் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நர்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் அப்போ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது வந்துட்டு நர்ஸு வராங்க. அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே போய் பார்க்குறாங்க தயவங்க தவிர. ஸோ அப்போ டூஹாவும் வந்துட்டு தயவங்க பார்த்து, தயம் எல்லோரும் பாட்டு வந்துட்டாங்க, நீ மட்டும் பார்க்கலன்னு எப்படி? நாங்கள் யார் எதுவும் பேசியும் அவன் நீ கான்ஷியஸ்க்கு வரல. மேபி நீ பேசினா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, போய் பேசிப்பார். ஆனால் நான் எப்படி? போடா, இதில் கூட அந்த டிசர்வ்டா இல்லையான்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ தயங்க வந்துட்டு உள்ள வரான். ஸோ தயங்க வந்துட்டு போகிறான். அவனுக்கு உங்களை பார்த்ததும் அவ்வளோ டியர்ஸ் வர ஆரம்பிச்சது அவன் ஐஸில். அவனும் வந்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஏன்டி ஏன் அப்படி என்னை ஒவ்வொரு தடவையும் ஹர்ட் பண்ணுற? நீ எனக்கு டிசர்வ்டு இல்லை. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான், என் மேலே தான் தப்பு. நீ எனக்கு எல்லா விதத்துலையும் டிசர்வ்ட் ஆகுறேடி. தேவையில்லாமல் நான் அந்த மியா கூட அவள் சொன்னதை கேட்டு நான் தான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். டூஹாவோட லைஃப்பில் நீ ஒரு ஃப்ரெண்டாக எவ்வளவோ பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. எல்லாம் அந்த மியா பேச்சை கேட்டு பண்ணிட்டேன்டி, தப்பு தான். மற்றபடி நீ எனக்கு டிசர்வ்டு இல்லைன்னா கிடையவே கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் அந்த மியா சொன்னதெல்லாம் அவ்வளோ பிளைண்டாக நம்பிட்டேன். என்ன தான் சொல்லணும்? நான் எப்படி பார்த்தா எனக்கு தான் ஆக்சிடெண்ட்டாகி நான் செத்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உனக்கு ஆயிடுச்சு. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. பட் ஆனால் இப்போ அதை சொன்னால் கூட உனக்கு கேட்குமான்னு தெரியல. இதுதான் சொல்லுவாங்கள்ல, நமக்கு ஒரு விஷயம் இருக்கப்போ அதோட அருமை புரியாது, இல்லாதப்போ தான் புரியும்னு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாங்க எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு டியரி ஐஸோட பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போ நீங்கள் லைட்டாக வந்துட்டு உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து தான் தயங்க பார்த்தது டியர்ஸ் வர ஆரம்பிச்சிது. நீங்களும் வந்துட்டு அப்படியே தயங்க பார்க்குறீங்க. ஐம் சாரிடி, நீ எனக்கு எல்லா விதத்துலையும் டிசர்வ்டு தான். ஆனால் இப்போ நான் தான் உனக்கு டிசர்வ் இல்லாமல் போயிட்டேன். ஐம் சாரி ஓயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு தயங்க பார்த்து, நீ எனக்கு எல்லா விதத்துலையும் டிசர்வ் தான்டா. ஆனால் நீ ரொம்ப க்யூட் தெரியுமா, எல்லாமே பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லோவான வாய்ஸில் தான் சொல்கிறீங்க. உங்களால் பேசக்கூட முடியல. இங்கே தயங்கா அவனுக்கு அவ்வளோ ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. நீங்களும் வந்துட்டு தயங்க பார்த்து, அப்போ நீ மியாவை லவ் பண்ணல தான்? ஏய், அது ஜஸ்ட் ஒரு பிளான் தாண்டி. டூஹா மறுபடியும் மியாக்கிட்ட கிடைக்கணும்னு அவள் அப்படியெல்லாம் பண்ண சொன்னான். அவள் உன்னை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காடி. அதனால தான் எனக்கு இப்படிலாம் எனக்கு தேவை தான் வயன். நான் தெரியாமல் நீ எனக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இப்போ புரியுதுடி, நீ எனக்கு எல்லா விதத்துலையும் டிசர்வ் தாண்டி. 100ல் 99% நான் தான் உனக்கு டிசர்வ்டு கிடையாது. 1% கூட, அந்த 1% நான் உனக்கு டிசர்வ்டும் இல்லை. 100% நீ எனக்கு டிசர்வ்டி. ஆனால் நான் உனக்கு டிசர்வ்டு இல்லை இப்போது. ஆனால் சீரியஸாக நீ எனக்காக இவ்வளோ ஹர்ட் ஆவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடி. எல்லா தப்பும் என் மேலே தான். ஐம் சாரி அப்படின்னு அவனும் சொல்லிட்டுருக்கான். நீங்களும் வந்துட்டு எனிவேஸ் நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும்டா. ப்ளீஸ் நீ இந்த மாதிரி அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது தயம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. தாங்க வந்துட்டு உங்களோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவனோட ஹெட்டில் உங்கள் ஹெட்டை வச்சுட்டு, சாரிடி, எல்லாமே என் தப்பு தான். நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு எல்லா விதத்துலையும் டிசர்வ்டு தான், புரியுதா? இனிமேல் நான் உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
அப்படின்னு வந்துட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஹேரை லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நீங்களும் வந்துட்டு எப்பவும் போல் காலேஜ்லாம் வர ஆரம்பிச்சிடுறீங்க. தாங்க உங்களை எங்கேயுமே விடுறது கிடையாது. அவங்களோட கையை பிடிச்சிட்டே தான் சுற்றிட்டுருக்கான் எப்போவுமே. ஸோ நீங்களும் தாங்க கேன்டீனில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக மியா வரா. நீங்களும் மியாவை பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஒயன் சாரி ஒயன், என்ன மியா, நான் அன்றைக்கி அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒன்று இவ்வளோ ஹர்ட் பண்ணணும் எனக்கு தெரியவே இல்லை. நான் முன்னாடி நினச்சேன் டூஹாக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அப்பவும் சொன்னான், இது மாதிரி கேவலமாக யோசிக்காத, நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு. உண்மையாலுமே நான் அவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. மியா மியா நீ ஏன் அப்படிலாம் பேசிகிட்ருக்க? அப்படிலாம் கிடையாது. இல்லை ஒயன், நான் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்ல எல்லாத்தையும். அதனால தான் உன்னை கூட அப்படி பண்ணி கூட இருக்க மாதிரி ஹர்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது டூஹா என்கிட்ட திரும்பி வரணும்னு சொல்லி தானே அப்படி பண்ணணுன்னே தவிர ரியலாக எனக்கு தேங்க மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஐம் சாரி. உன்னது இவ்வளோ எஃபெக்ட் பண்ணணுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐம் சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மியா மியா நீ எப்பெல்லாம் பேசிகிட்ருக்க? இங்கே பாரு, எனக்கு மேலே எந்த கோபமும் கிடையாது, புரியுதா? டூஹா கூட நீ பேசி எப்படி வேணால் இரு, அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவனை நான் ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணாத. நான் உன்னை எப்படியும் தப்பாலாம் எடுத்துக்கல, புரியுதா? நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாரியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மியா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ மியாவும் வந்துட்டு இப்போ வரைக்கும் டூஹா வந்து மியா கிட்டே பேசியிருக்க மாட்டான். ஸோ மியாவும் வந்துட்டு டூஹா இருக்க பிளேஸ்க்கு போகிறான். ஸோ அவளும் வந்துட்டு, இப்போ என்ன வேணும்? டூஹா என்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டூஹா. என்ன? ஐம் சாரி டூஹா, என்னால் தானே எவ்வளோ ப்ராப்ளம் உனக்கு. சாரி டூஹா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதுவும் தேவையில்லாமல் ஒயின் கூட சேர்த்து வச்சு. நீ சொன்னல அப்போவும் அவ்வளோ கேவலமாக யோசிக்காதடின்னு. நான் தான் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் பயங்கரமாக அழுகுடா. அப்போ டூஹாவும் வந்துட்டு, இங்கே பாரு, இப்படி அழுகிறதுனால நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? சாரி டூஹா, பட் என்னால் ஸ்டில் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுகுறா. டூஹா வந்துட்டு, ஆனால் ரொம்ப ஆக்டிங்லாம் போடாத என்ன டூஹா, இப்படிலாம் பேசினா என்ன மயங்கிடுவோன்னு நினச்சியா? அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மயங்க மாட்டேன்டினா. டூஹா ஐம் சாரி டூஹா அப்படின்னு வந்துட்டு மியாவும் சொல்கிறா. டூஹாவும் வந்துட்டு சிரிச்சிட்டு, ஆனால் நான் உன்னை விட்டுருவேன்லாம் நினச்சிட்டியோ நீ? அப்படிலாம் நினைக்காத, நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு மியாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். அங்கே மியாவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹாப்பி என்டிங் டா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இல்லை என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம டிசர்வ்டா இல்லையான்னு நம்ம தான் டிசைட் பண்ணுமே தவிர மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் அதில் வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.